இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மார்க்கு 14 அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தன்னம்பிக்கை, தன் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு சுபாவம். இந்த தன்னம்பிக்கை எல்லாருக்கும் அவசியம். அந்த குணம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒன்றையுமே நாம் செய்ய முடியாது, ஒன்றையுமே நாம் சாதிக்க முடியாது. பிரசங்கிலே ஒரு வசனம் நாம் பார்க்கிறோம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று சொல்லி. இந்த உலகத்தின் சூழ்நிலைகளையும் மற்ற காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நாம் எதையும் செய்துவிட முடியாது, எதையும் நாம் சாதித்து விட முடியாது. அதே நேரத்திலே நம் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை நாம் வைத்திருந்தாலும் அதுவும் நமக்கு பாதகமாகவே முடியும். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நமக்கு நம்பிக்கை வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் அது செய்து நிறைவேற்றுவார். அவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக செய்வார் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதே நேரத்திலே எல்லாவற்றையும் சாதிக்க நம்மால் முடியும் என்று சொல்லி அதிகப்படியாக நாம் நம் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. தன்னம்பிக்கையை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய அருமையான சீஷர்களில் ஒருவர் தான் இந்த பேதுரு. கர்த்தர் பேதுருவை நேசித்தார். அவருக்கு 12 சீஷர்கள் இருந்த பொழுதிலும் அவர் 3 பேரை நெருக்கமாக வைத்திருந்தார், பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர் ரகசியமாக போகிற இடங்களுக்கெல்லாம் இவர்களையும் அவர் அழைத்து சென்றார். மர்ரூப மலைக்கு இவர்களை அழைத்து சென்றார். யவீருவின் வீட்டிலே அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புவதற்கு முன்னால் அவர்களை அழைத்து சென்றார். அவர்கள் மீது அவர் ஒரு விசேஷித்த அன்பு வைத்திருந்தார். மற்றவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமான பயிற்சியை ஆண்டவர் இந்த பேதுருவுக்கு அவர் கொடுத்தார். பேதுருவை அவர் அவ்வளவாய் நேசித்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். பேதுருவும் கர்த்தர் மீது ஒரு அன்பு வைத்திருந்தார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று கேட்டார். எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை பின்பற்றினவர் தான் இந்த பேதுரு. ஒவ்வொரு காரியங்களிலேயும் கர்த்தர் பேதுருவுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த கடலின் மேல் நடந்து போன சீஷன் இந்த பேதுரு. மற்றவர்கள் எல்லாரும் படகிலே அமைதியாக உட்கார்ந்திருந்த பொழுது பேதுரு ஆண்டவரிடத்திலே சொன்னார், ஆண்டவரே, நீரேயானால் நான் இந்த கடலிலே நடந்து வருகிறேன், உம்மை போல எனக்கும் நடக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் வா என்று கூப்பிட்டார். கடலின் மேல் நடந்த ஒரு சீஷன் இந்த பேதுரு. கர்த்தர் அவ்வளவு பேதுருவை நேசித்து அவ்வளவு அவரை வழி நடத்தி வந்த பொழுதிலும் கர்த்தரை 3 தடவை அறியேன் என்று சொல்லி மறுதலித்தார். அவர் மறுதலிக்க போகிறதே கர்த்தர் முன்னறிந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்த பொழுது, அந்த கடைசி நாள் சீஷர்களோடு அவர் பந்தி இருந்த பொழுது அவர் பிரத்யேகமாக சொல்லுகிறார், பேதுருவே, கோதுமையை சொலகினால் புடைப்பது போல சாத்தான் உன்னை புடைக்க, உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்ன பதிலைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னார். அதற்கும் ஆண்டவர் திரும்ப சொன்னார், இன்றைக்கு இந்த ராத்திரியிலே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய், சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னால் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே,
நான் உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் அதே பேதுரு அவனை அறியேன் என்று சொல்லி 3 தடவை சத்தியம் பண்ணினார். சத்தியம் பண்ணினது மாத்திரமல்ல, சபிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின இந்த பேதுரு, தன் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்த அந்த பேதுரு ஒரு நல்ல காரியத்தை செய்தார். கர்த்தர் திரும்பி பார்த்த பொழுது, பேதுருவை நோக்கி பார்த்த பொழுது மனம் கசந்து அழுதார். ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி மனம் கசந்து அழுதார். அழுது தன்னை ஒப்பு கொடுத்தார். தான் செய்த அந்த காரியத்துக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். தன் நம்பிக்கை, தன் மீது அளவு கடந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வைத்திருந்த அந்த பேதுருவுக்கு மற்ற சீஷர்களுக்கு இல்லாத பலத்த ஒரு அடி வந்தது. கர்த்தரை மறுதலிக்கும்படியான ஒரு சோதனை. அதிலே அவர் விழுந்து போனார். ஆனால் அவர் திரும்ப மனஸ்தாபப்பட்டு எழும்பின பொழுது கர்த்தர் பேதுருவிடத்திலே கேட்டார் 3 தடவை, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தடவை கேட்டார். அந்த 3 தடவையும் உயிர்த்தெழுந்த கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆமா, நான் நிச்சயமாக நேசிக்கிறேன் அப்படி அவர் சொல்லவில்லை. இப்பொழுது அவருக்கு தெரிந்தது தன்னுடைய நிலை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர். என்னுடைய இருதயத்தின் நிலை அவருக்கு தெரியும். என்னுடைய பலத்திலே நான் நிற்க முடியாது என்று சொல்லி நீர் அறிவீர், நீர் அறிவீர் என்று ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவருக்கு மன்னித்து அவருக்கு பெரிய ஊழியத்தை கொடுத்தார். நாமும் கூட நம்மீது இருக்கிற நம்பிக்கையை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். மாம்சமானதையோ, உலக மனிதர்களையோ, பணத்தையோ, குடும்பத்தாரையோ, நம்முடைய வேலையோ, சரீர பலத்தையோ நம்பி நம்மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை சார்ந்து அவரிடம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நம்மால் முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமை